ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சற்று ஒரு வினோதமான கதை. தினந்தோறும் தோரம் வரப்ப நாத்தனார் வாங்கிட்டு வந்து தர சொல்றா. அவளும் நாத்தனாரும் அதே மாதிரி வாங்கி கொடுக்குறா. ஆனா வாங்கி கொடுக்கும்போது அண்ணி வந்து கிச்சனுக்கு தோரம் வரப்ப கொண்டு போகாம ஸ்ட்ரைட்டா பெட்ரூம் கொண்டு போறாங்க. ஏன்னா நாத்தனாருக்கு ஒரே ஷாக், என்ன தினமும் இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து தன்னுடைய தங்கச்சியா அந்த பெட்ரூம்ல மறைச்சு வச்சு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்றா. என்ன நடக்குதுன்னு பார்த்த உடனே ஒரே ஷாக் ஆயிடுது நாத்தனாருக்கு. இந்த கதையை விரிவாக்கமா பார்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஹாரிகாவோட அண்ணன் சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டான். அப்ப ஹாரிகா கேட்கிற, என்ன நான் சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறா. இல்லம்மா எனக்கு ஒரே உடம்பு டயர்டா இருக்கு, ரொம்ப தலைவலி, அதனால தான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்றா. சரி அன்னிக்கிட்ட சொல்லிட்டு போய் காஃபி எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்றா. ஏன்னா இல்லன்னா அன்னி கதவு தாப்பால் போட்டிருக்காங்க, தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றா. என்ன இப்ப இந்த சமயத்துல தூங்குறா அப்படின்னு கேட்கறான். இல்ல கதவு தட்டு அப்படின்றாங்க. ஹாரிகா தட்டி பாக்குற, அன்னி கதவு திறக்கல. அண்ணியா கதவு தர அப்படின்றாங்க. அப்பவும் கதவு திறக்கல. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிடுச்சு. ஆனா அண்ணா டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட போறோம். அப்ப கொஞ்ச நேரத்துலலாம் அண்ணி அவர் ரூம் கதவு திறந்து வரா. ஒரு கால் தாழ்த்தி நடந்து வரா. என்னங்க இன்னைக்கு ஆபீஸ் வந்து சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு. சீக்கிரமா வந்ததான் உன் லட்சணம் தெரியுது. என்னோட தங்கச்சிங்க 2 பேரும் நீ நல்லா பாத்துப்ப நினைச்சா, ஆனா நீ பாட்டுன்னு எனக்கு என்னன்னு ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்க, குழந்தைங்களை பார்க்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. தினத்தோறும் இப்படிதான் நடக்குது அப்படின்னு ரொம்ப திட்டினோடனே ஹாரிகாக்கு பயம் வந்துருச்சு. அண்ணா அண்ணி திட்டாதீங்க, உங்களை போலவே அன்னைக்கும் ஏதாவது உடம்பு முடியாம இருந்திருக்கும், அதனால படுத்திருப்பாங்க, எப்பவும் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஹாரிகா வந்து சமாளிக்கிறான் அந்த இடத்துல. ஏன்னா அண்ணனுக்கும் அன்னைக்கும் சண்டை அதிகமாகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்றா, இப்ப அண்ணி வந்து ஹாரிகா வா கொஞ்சம் நான் சமைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்றா. அதே மாதிரி அன்னைக்கு போறான். அண்ணி இன்னைக்கு பருப்பு செய்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹாரிகா பருப்பு இல்லையே, அண்ணி நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன் பருப்பு, என்ன அண்ணி ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அந்த பருப்பு எனக்கு ரொம்ப பசிச்சுதா, பச்சையா நானே சாப்பிட்டுட்டேன் ஹாரிகா அப்படின்றான். இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டே போறா. அப்ப ஹாரிகாட்ட அண்ணனையா சொல்றான், ஹாரிகா நீ போய் படி, உனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, நீ போய் படி, நான் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு. அடுத்த நாள் அண்ணா அண்ணி 2 பேருமே அவங்க ரூம்ல தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் வரும்போது ஒரே ஹாரிகாக்கு ஒரே பயம், சண்டை ஏதாவது அண்ணன் போட்டுருப்பாரா அப்படின்னு. ஆனா அண்ணன் அண்ணியும் 2 பேருமே நார்மலா தான் இருந்தாங்க, எந்த விதத்துல பிரச்சனையுமே கிடையாது. அண்ணன் கூடவே ஹாரிகா காலேஜ் கிளம்பி ஆகணும். ஏன்னா அண்ணன் மார்னிங் வந்து ஹாரிகாவை டிராப் பண்ணிடுவாரு, சாயந்தரம் அவளே தானே பஸ்ல வீட்டுக்கு வந்துருவா. அண்ணனும் ஹாரிகாக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கு, நிஷாவும் ஹாரிகாவும் ஒரே காலேஜ் தான் படிக்கிறாங்க. நிஷாவுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ன்றதால காலேஜ் அவருக்கு லீவ் விட்டுட்டாங்க. இவ செகண்ட் இயர்ன்றதால ஹாரிகாவுக்கு லீவ் விடல. அதனால ஹாரிகாவுக்கு இன்னும் 3 மாசம் காலேஜ் இருக்கு. தினமும் காலையில அண்ணன் கொண்டு போய் காலேஜ் டிராப் பண்ணிட்டு வந்துருவாரு. அப்ப ஹாரிகா கிளம்பிட்டு இருக்கா. கிளம்பி முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே இவரோட அண்ணி வந்து ஹாரிகாக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஹாரிகா வந்துட்டியா அப்படின்னா, வந்துட்டேன் அண்ணி அப்படின்னா. சரி போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு போய் கடைக்கு போயிட்டு எனக்கு பருப்பு வாங்கிட்டு வா, தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்றா. சரிங்க அண்ணின்னு சொல்லிட்டு அவ தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. சரி நேத்து தான் அப்படி தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், அண்ணி பெட்ரூமுக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு என்ன பண்றான்னு பாக்கலான்னு அமைதியா இருந்து பாக்குறா. அதே மாதிரி இன்னைக்கு தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து தரா. கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அண்ணி ஸ்ட்ரெயிட்டா பெட்ரூம்ல கொண்டு போயிடுறாங்க. பெட்ரூம்ல கொண்டு போய் கதவை உள் தாப்பால் போட்டுக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல ஹாரிகாக்கு, என்னமோ நடக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் அவ படிக்க போயிடுறா. திருப்பியும் மறுபடியும் என்ன பண்றா, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் மறுபடியும் கதவு திறக்கிறா. கதவு திறந்த உடனே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறா. ஏன்னா அடுத்த நாள் மறுபடியும் ஹாரிகா காலேஜ் போறா. அப்ப வரும்போது நிஷா தன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் புக் வச்சு படிச்சுட்டு இருக்கா. நிஷா நான் சொன்ன கூட படிக்க மாட்டேன், இப்ப சம்பந்தமே இல்லாம இப்ப படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப எதுக்கு நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்க போறா. நிஷா ரொம்ப கோவமா, நீ எனக்கு வெறும் அக்கா, நீ எனக்கு அக்கா மட்டும்தான், நீ ஒன்னு எனக்கு அம்மா கிடையாது, நீ ஏன் என்னை விட 2 வயசு பெரியவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பேசிடுறா. நீ என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காது அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிடுறா. ஒரே வருத்தமாயிடுது ஹாரிகாக்கு. என்னடா என்னைக்குமே நம்ம தங்கச்சி வித்தியாசமா பேச மாட்டாளே, இப்படி பேசுறாளேன்னு ரொம்ப வருத்தம் வேதனை. அவ அண்ணி வாங்கின தோரம்பருப்பு கதையை விட்டுட்டா. இப்ப நிஷாவோட விஷயத்தான் பெருசா ஓடிட்டு இருக்கா மனசுக்குள்ள. இன்னைக்குமே நம்ம தங்கச்சி இப்படி பேச மாட்டாளே, போக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படுறான். அன்னைக்கு மறுபடியும் எப்பவுமே அண்ணா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நிஷா பார்த்து ஹாரிகா பார்த்துட்டு பேசி, ஹாரிகா உன் ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி படிக்கிற அப்படின்னு கேட்கிறா. அண்ணா நல்லா போயிட்டு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றா. ஏன் ஹாரிகா ஏன் ரொம்ப டல்லா இருக்க, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, அண்ணி ஏதாவது சொன்னால அப்படின்னு கேட்கிறா. இல்லண்ணா நிஷா இந்த மாதிரி எப்பவுமே கோவமா பேச மாட்டா, நிஷா அப்படி பேசிட்டா அப்படின்றா. எப்பவுமே அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டானா நிஷா அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்றான் அண்ணன் வந்து, நிஷா வெளியில வா, ரூமை விட்டு வெளில வா, ஏன் ரூம்குள்ளே இருக்க அப்படின்னு அண்ணன் பேசணுன்னே நிஷாக்கு ஒரே அழ வந்துருச்சு. உடனே அவ சொல்றா, அப்பா நீ என்ன ஏன் தனியா விட்டுட்டு போனேன், என்னால ரூமுக்குள்ள கூட இங்க உட்கார முடியல பத்தியா, நிம்மதியாவே இருக்க முடியலப்பான்னு சொல்லிட்டு ஒரே அழற. அவங்க அப்பாவை நினைச்சு ரூமுக்குள்ள கூட நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க. என் அண்ணி என்னடானா நான் வேலை செய்யன்னு சொல்றாங்க, இவ என்னடானா ரொம்ப டார்ச்சர் பண்றேன், எனக்கு இந்த வீட்டுல நிம்மதியா இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வரா வெளில வரும்போது. அப்ப அண்ணன் நிஷா கூப்பிட்டு, ஏன் நிஷா என்னடா ஆச்சு, என்னடா தப்பு பண்ண, உங்க 2 பேரும் என் தங்கச்சியா பாக்குறேன், நான் என் பிள்ளைங்களை தாண்டா பாக்குறேன், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா, எனக்கு ஒரே இந்த வீட்டுல இருக்க ஒரே
போர் அடிக்குது, எதுவுமே இல்ல. அண்ணி என்னடானா எப்ப பார்த்தாலும் என்ன வேலை செய்ய சொல்றாங்க. இவன் என்னடானா ஏதாவது ஒரு புக் அடிச்சு படிச்சுட்டு இருந்தா ஏன் படிக்கிறேன்னு கேக்குறா. எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட ஒரே கம்ப்ளைண்டா நிஷா சொல்றா. சரி நிஷா இதெல்லாம் சரியாயிடும், நம்ம அக்கா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றா. சரிங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாடுறான். அண்ணி எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப கிச்சன்ல இருந்து எல்லா இடத்துல வந்து வைக்கும் போது பாக்குறாங்க, அண்ணி இன்னைக்கும் பருப்பு செய்யலையானா. இல்லம்மா உனக்கு தான் பொடலங்காய் குழம்பு ரொம்ப பிடிக்குமா, அதனால உனக்காக பொடலங்காய் குழம்பு வச்சேன் அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க. ஏன்னா அண்ணி முகத்துல ஒரு படபடப்பு தெரியுது. தோரம்பருப்பு கதையை மறந்துட்டா, கால் தாங்கி நடந்தா, கால் பத்தின விஷயமும் ஹாரிகா மறந்துட்டா அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிற அண்ணி. இப்ப அடுத்த நாள் அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா தங்கச்சி ரூம்ல ஒரு டிவி வாங்கி வைக்கிறான். ஒரு டிவியும் நிறைய நாவல்ஸும் படிப்பு சம்பந்தப்பட்ட புக்ஸும் வாங்கிட்டு வந்து வைக்கிறான். அப்புறம் கேரம் போர்டும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண நிஷா, இனிமே உங்களுக்கு போர் அடிக்காது, நீ வீட்டுல அண்ணியும் நீயும் இருக்கும்போது நீங்க கேரம் போர்டு ஆடுங்க அப்படின்றான். நீ ஃப்ரீயா இருக்கும்போது படம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுதுன்னா, ஹாரிகா நல்லா படம் பார்த்துட்டு இருக்கா. டிவி வந்த புதுசு, எல்லாருமே சந்தோஷமா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருக்கு. நடுராத்திரில என்ன பண்றா அப்படின்னா தண்ணி குடிக்க வர்றான்னு கிச்சனுக்கு போறா. ஏன்னா அண்ணி மொட்டை மாடிக்கு திடீர்னு போறாங்க. என்ன இந்த சமயத்துல போய் அண்ணி மொட்டை மாடிக்கு போறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறான். தூங்கி முடிச்சதும் பாத்தீங்க அப்படின்னா ஹாரிகாக்கு ஒரே குழப்பம். ஏன் அண்ணி 5:30 மணிக்கு வெளில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். மறுபடியும் வந்து ஹாரிகா கூப்பிடுற அண்ணி. அடுத்த நாள் காலை ஹாரிகா வா அப்படின்னு சொல்லிட்டு போய் தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்றா. நிஷா வீட்டுல தான் இருக்கா இல்லையா, நிஷாட்ட கேக்குறா, ஏதோ வித்தியாசமா தெரியுது, உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு எதுவும் தெரியல அப்படின்றா. என்ன நல்லா சொல்லு, ஏதாவது தெரியும், ஏதாவது உனக்கு ஏதாவது அண்ணியை பத்தின விஷயம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்றா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. சரி எப்பவும் போல தோரம்பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே அண்ணி அவ பெட்ரூம்க்கு போயிடுறா. இவளுக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு, என்ன விஷயம் என்ன நடக்குதுன்னு புரியல. ஏன்னா அவ படிப்பும் கவனம் பண்ணா, அதனால படிப்புல கவனமா படிச்சுட்டு இருக்கா. இது அண்ணட்ட சொல்லலாமா இல்லையா, தப்பா இல்லையா அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் மதியம் பாத்தீங்கன்னா ஒரு மதியம் போல மேல நிஷா போறா. நிஷா போன உடனே பின்னாடியே அண்ணியும் போறாங்க. அண்ணியும் போற உடனே அங்க அண்ணி வந்து நிஷாவை திட்டுற மாதிரி கேக்குது. உடனே ஹாரிகாக்கு என்ன பயம், குடுன்னு மேல ஓடி போறா. அப்புறம் ஹாரிகா என்ன நிஷா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஒண்ணுமே இல்லையே, நாங்க நல்லதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிஷா சொல்றா. உடனே ஹாரிகாக்கு இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனோட வரா. ஏன்னா புக்கை படிக்கிற இவங்க 2 பேர் விஷயம் அவனுக்கு ரொம்ப ஓடிட்டே இருக்கு மனசுக்குள்ள. என்னடா இவங்க 2 பேருக்கு ஏதாவது நடக்குதா, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சா அப்படின்னு யோசனை பண்றா. இல்ல அண்ணி ஏதாவது தப்பு பண்றாங்க, இப்படி பல மனக்குழப்பத்தோட இருக்கா ஹாரிகா. அடுத்த நாளும் வந்தது. அண்ணி தோரம்பருப்பு வாங்கிட்டு வர சொல்றா. வாங்கிட்டு வரும்போது நிஷா சொல்றா, நீ அன்னிக்கு தோரம்பருப்பு வாங்கி கொடுக்காத அப்படின்றா. என்ன நிஷா உனக்கு அண்ணியை பத்தின ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவ காதுல ஒரு விஷயத்த சொல்றா. காதுல ஒரு விஷயத்த சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆயிடுற ஹாரிகா. சரி நிஷா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ எனக்காக ஹெல்ப் பண்ணணும் சரியா, நீ கண்டிப்பா எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும். எப்பவும் போல அன்னைக்கு தோரம்பருப்பு வாங்கி தரேன். அண்ணி வந்து அவங்க ரூம்ல இருந்து பணம் கொடுக்கறதுக்கு வெளியில வருவாங்க. அண்ணி வந்த சமயத்துல நீ அந்த ரூமுக்கு போய் ஒளிஞ்சிட்டுரு அப்படின்றா. நீ அந்த ரூம்க்கு ஒளிஞ்சிட்டு அண்ணி என்ன பண்றான்னு தெரியணும் அப்படின்றா. சரின்னு சொல்றா. அதே மாதிரியே அண்ணி ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சிட்டு வெளியில வந்து பாக்குறா. அண்ணி மாதிரியே தாங்கி நடக்கிறா. என்ன நிஷா காலைல நல்லா தான் நடந்தா, திருப்பி இவளும் தாங்கி நடக்கிறாளே அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் நிஷா என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் இயர் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கா. நிஷா வந்து ஃபர்ஸ்ட் இயர் புக் வச்சு படிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹாரிகா என்னடி திருப்பி ஃபர்ஸ்ட் இயர் புக் வச்சு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னே புக்கை மூடிடுறா. அப்ப திடீர்னு அவங்க அண்ணன் கிட்ட வந்து அண்ணி வந்து திட்டிட்டு போறாங்க நிஷாவை. என்ன திடீர்னு அண்ணி வந்து உன்னை திட்டிட்டு போறாங்கன்னா, அக்கா அன்னிக்கு என்ன பிடிக்கவே இல்லை, என்ன இந்த வீட்டுல இருந்து துரத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஹாரிகாட்ட சொல்றா. அப்படியா, இரு அண்ணி அப்படி நினைச்சிருந்தா அவங்க தப்பு செஞ்சா அவங்க செய்யற தப்பு நம்ம அண்ணன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அடுத்த நாள் அண்ணன்ட்ட சொல்லலாமா வேண்டாமன்னு நிறைய மனக்குழப்பத்தோடவே இருக்கா. அப்ப என்ன பண்றா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றா. மார்னிங் போல என்ன பண்றா, அண்ணன் கூட காலேஜுக்கு போறா. காலேஜ் போனா அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றா. என்ன ஹாரிகா அப்படின்னு கேக்குறா. இல்லனா நீங்க இன்னைக்கு ஆபீஸ் வந்து சீக்கிரம் வரணும், ஆனா நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றா. என்ன அப்படின்னா, நான் காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்ற. சரி நீ சொன்ன மாதிரி நானும் வரேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி என்ன பண்றான், எப்பவும் போல காலேஜ்ல இருந்து வந்துடுறா. வந்த உடனே அண்ணி என்ன பண்ண சொல்றா, தோரம்பருப்பு வாங்கிட்டு சொல்லி சொல்றா. தோரம்பருப்பு வாங்கிட்டு சொல்றா. எப்பவும் போலவே ஹாரிகா வாங்கிட்டு வந்து தரா. வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அவ கிச்சனுக்கு எடுத்துட்டு போமா, பெட்ரூம்க்கு எடுத்துட்டு போறா. அப்ப அண்ணனை கூப்பிடுறான். அண்ணா பாருங்க, அண்ணி இப்ப கதவு தாப்பால் போட்டாங்க, நீங்க தட்டுங்க, அண்ணி கதவு திறக்க மாட்டாங்க அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு அண்ணனைய கதவு திறன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அண்ணி வந்து கதவு அங்க திறக்கல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பி வச்சு லைட்டா அந்த தாப்பால மேல எடுத்து வச்சு கதவு திறந்துடுறாங்க.
பார்க்குறாங்க. பார்த்தா அண்ணி அந்த வீட்லயே அந்த இடத்துலயே இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா அண்ணி போயிடுறாங்க. ஜன்னல் வழியா போனதும் இவங்க 3 பேருமே அந்த ஜன்னல் வழியா இறங்கி போய் அண்ணி பின்னாடி போறாங்க. கடைசியில அவங்க திரும்பி பார்க்கும்போது அண்ணி அவங்கள 3 பேர் பார்த்துட்டே ஒரே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா, அனன்யா நீ என்ன பண்ற, என்ன விஷயம் பண்ற, நான் பிள்ளைங்களை பார்த்துக்கோன்னு உன்னை நம்பி விட்டுட்டு போனா நீ இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாரு. அந்த கோவம் பார்த்த உடனே அனன்யாக்கும் நிஷாக்கும் ஒரே ரொம்ப பயம் அதிகமா வந்துருச்சு. ஏன்னா அண்ணா தன்னோட வாழ்க்கையில இவ்வளவு டென்ஷனாகி பார்த்ததே இல்லை அப்படின்னு. இப்ப நீயா சொல்றியா, இப்ப நானா உங்ககிட்ட உண்மையை வர வைக்கட்டும் அப்படின்னு கேட்கிறா. அப்ப அனன்யா சொல்றா, இல்ல நானே சொல்றேன் உங்களுக்கு உண்மையை. கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எப்பவுமே தங்கச்சிங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நம்ம வீட்டுல நிம்மதியே இல்ல. ஒருவேளை உங்களுக்கு வேற யாராவது பிடிச்சிருச்சோ என்ன, அதனாலதான் வெறுக்குறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு எங்க அக்கா கிட்ட சொன்னேன். அப்ப எங்க அக்கா சொன்னாரு, உங்க ஊர்ல ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு, அரண்மனை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் பாரு, அவர் சொல்ற விஷயம் செய், உன் குடும்பத்துல நிம்மதி நிலவும் அப்படின்னு அக்கா சொல்லியிருந்தா. அதனால நம்ம ஊரை தள்ளி ஒரு அரண்மனை இருக்கு இல்லையா, அங்க பக்கத்துல அந்த முனிவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சொன்னும் போது, அப்ப அவர்கிட்ட சொல்லும் போது, அப்ப நீ 1 கிலோ தோரம்பருப்பை கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் இந்த தோரம்பருப்பை நீ ஏரியில தூக்கி போடுன்னு சொன்னாரு. நான் அதை தான் தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்கேன், வேற எதுவும் நான் செய்யல அப்படின்னு. அவங்க அண்ணனுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. வயசு பிள்ளைங்களை உன்னை நம்பி விட்டுட்டு பார்த்து போனா அப்ப தினமும் இதைதான் நீ செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்றா. இல்லங்க, நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னு இருக்காதான் நான் உங்க தங்கச்சிங்களை நாத்தினாரெல்லாம் நான் நினைக்கல, என் பிள்ளைங்களா தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நின்று. அப்ப நீ ஏன் நிஷா அன்னைக்கு திட்டின அப்படின்னு. இல்லைங்க, நான் இந்த மாதிரி தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்கோம். நிஷா வீட்டுல போர் அடிக்கிறவும் ரோட்டு மனையில உள்ள வெங்கடேஷ் நிஷாவை காது கடிதம் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் நம்ம வீட்டு மாடிக்கு வந்திருந்தான். அதை மாடிக்கு வந்ததும் நான் பார்த்து திட்டினேன், உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, உங்களுக்காக உங்க அண்ணன் வாழ்ந்துட்டே இருக்காரு, நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு நான் ரொம்ப அவளுக்கு கண்டிச்சேன். அதனாலதான் அவளுக்கு என் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அதனாலதான் அவ ஹாரிகா கிட்ட என்னை பத்தி அப்படி சொல்லியிருக்கா அப்படின்றான். அப்போ உடனே அண்ணன் நிஷாவை கூப்பிட்டுட்டு, நிஷா வெங்கடேஷ் ரொம்ப நல்லவன்லாம் இல்லம்மா, அவன் நல்லவனா இருந்தா நானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, நீ அவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கையை நல்லா இருக்காதுடா தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அழுதுட்டே, அண்ணா சரிங்க நான் இனிமே அப்படி செய்யல அப்படின்றான். அப்ப மறுபடியும் நீ இந்த மாதிரி செய்யாதான் பிள்ளைங்க தப்பான வழியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திட்டுறாரு. அப்ப நிஷாவும் ஹாரிகாவும் சொல்றான், அண்ணா அண்ணியை திட்டாதீங்க, நம்ம குடும்பத்துக்காக தானே இந்த விஷயம் எல்லாம் செஞ்சாங்க, நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கும் தானே செஞ்சாங்க, என்னைக்குமே அண்ணி எங்களை நாத்தனாரா பார்த்ததுல தான் சொந்த பிள்ளைய போலதான் எங்களை பாத்துக்கிறாங்க, அதிகமா அக்கறையோடவே இருக்காங்க, ஏதோ அவங்க செஞ்ச சரி தப்பா எதுவும் பெருசாக்காதீங்க அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணனும் சரி பெருந்தன்மையா இவங்க எதிர்க்கல நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி எதுவுமே திட்டாம, சரி போனது போட்டும், இனிமே தப்பு பண்ணாத, இனிமே வயசு பிள்ளைங்க உன்னை நம்பி விட்டுட்டு போற, இப்பவுமே கண்ணும் கருத்துமா பாத்துக்கோ அப்படின்றாரு. அப்ப பாத்தீங்க ஏன் உங்க கால் தாழ்த்தி நடக்கிறான்னா, அந்த ஜன்னல் ரொம்ப சின்ன ஜன்னல், அதை தாண்டி ஜம்ப் பண்ணும்போது அந்த கால் லைட்டா அடி போட்டுரும். ஸோ கால் இடிச்சு அவங்க ரூம்குள்ள வர வேண்டியதா இருக்கும். அதனாலதான் அந்த ஜன்னலுக்குள்ள இருந்து வெளில வரும்போது கால் தாழ்த்தி நடக்கிறாங்க. ஏன்னா முனிவர் சொன்னதால நிம்மதி கிடைச்சதோ இல்லையோ, இவங்க ஹாரிகாவும் நிஷாவும் கண்டுபிடிச்ச உண்மையால அவங்க வீட்டுல நிம்மதியும் சந்தோஷம் நிலவ ஆரம்பிச்சு. அடுத்த நாள் ஹாரிகா குடும்பத்துல எப்பவும் போல சந்தோஷம் நிலவிட்டே இருந்தது. இந்த சந்தோஷம் எப்பவுமே ஹாரிகா குடும்பத்தை நிலைச்சே இருக்கட்டும். வயசு பிள்ளைங்க இருக்கிற இடத்துல என்னைக்குமே நம்ம கண்ணு கருத்துமா இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்க நல்வழியில போறாங்களா இல்ல தீய வழியில போறாங்களா நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். அந்த இடத்துல ஒரு அண்ணியை அவங்க தவற விட்டாங்க. ஏனோ ஹாரிகா மூலியமா அந்த தவற அவங்க திருத்திக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை.